ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க பாகுபலி க்ரோன் ஆஃப் பிளட் அப்படிங்கிற அனிமேஷன் சீரிஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பாகுபலியோட ப்ரீக்வல் சீரியஸாக தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரீக்வல் அண்ட் சீக்வல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரீக்வல் அப்படிங்கிறது அந்த பாகுபலியோட நடக்கிறதுக்கு முன்னால், ஸோ பாகுபலி 1 நடக்கிறதுக்கு முன்னால். சீக்வல் அப்படின்னா இந்த 2 பாட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடியதான் சீக்வல். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு கிளியர் அண்ட் கட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டார்டிங்கில் சொல்லியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன். இப்போ ப்ரீக்வல் அப்படிங்கும்போது ஸோ அந்த பார்ட் 1 நடக்கிறதுக்கு முன்னால் வந்து அந்த மகிழ்மதிக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதை எல்லாமே பாகுபலி, கட்டப்பா, ராணா எல்லாருமே சேர்ந்து எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் இந்த சீரியஸோட ஒரு ஸ்டார்டிங்கில் வர்ற ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது கருட சாம்ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது. அந்த நாட்டோட ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அவங்களோட குல சிலை வந்து காணும். அந்த சிலையை உங்கள் நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை சேர்ந்தவங்க வந்து இங்கே வந்து முறையீடு வைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சிலையை திருப்பி எங்களுக்கே கொடுத்துருங்க, நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக உங்கள் நாட்டில் செய்யப்பட்ட ஒரு ஆயுதம் தான் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அதை மீட்டு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து உங்ககிட்ட போர் போன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறவங்க, நம்ம பாகுபலி அதை வந்து போருக்கெலாம் போக வேணாம், நான் அதை ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராஜமாதா கிட்டக்க பாகுபலி உத்தரவு வாங்கிட்டு அந்த சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு. ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிட்டு வராரு. கடைசி கட்டத்தில் ஒரு உதவி தேவைப்படுற நேரத்தில் கட்டப்பாவும் வந்து அங்கே உதவிக்கரம் நீட்டுறாரு. இப்போ இதுக்கப்புறம் தான் மகிழ்மதிக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்மதி நாட்டை சேர்ந்த எல்லாருமே வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் வீரர் வந்து சொல்கிறாரு. இதுக்காக எல்லாருமே சேர்ந்து வெளியில் போய் அது யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்டக்க வந்து இவங்களோட ஆயுதம் வந்து நிலைப்படலை. ஸோ அவங்களோட ஆயுதம் எல்லாமே உடஞ்சி போகுது. அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இதில் கட்டப்பா வந்து அவங்க கிட்ட மோதும் போது நம்ம பாகுபலியை வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அவனை கடத்திட்டு கொண்டு போயிடுறாங்க. அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாமல் அவரோட உடைகள் மட்டும்தான் மீட்கப்படுது. அதனால இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இங்கே நியூஸ் வந்து நேழுது. இதை தெரிஞ்சதுக்கப்புறம் ராஜா மாதா ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. தான் மகன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற வேதனையில் கட்டப்பாவை வந்து இந்த நாட்டை விட்டு தள்ளி வைக்கிறேன், இனிமேல் வந்து உன்னோட பொறுப்பு தான், அவனை நல்லா பாதுகாக்கக்கூடியது உன்னோட பொறுப்பு, ஆனால் நீ வந்து அதை பாதுகாக்கல அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு உன்னை தள்ளி வைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ இந்த ஊருக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை வெளியே அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மிச்சர் பேலன்ஸ் இருக்கிற எபிசோட்ஸை கொண்டு போகிறாங்க. இதில் பாகுபலி ஒரு நாட்டில் போய் தஞ்சம் அடைகிறாரு அண்ட் வந்து கட்டப்பா இன்னொரு நாட்டில் வந்து போய் தஞ்சம் அடைகிறாரு. இவங்க 2 பேருமே கடைசி இவங்களோட மகிழ்மதிக்கு எப்படி திரும்பி வர போகிறாங்க, அதுக்கு நடுவில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் வரப்போகிற அடுத்தடுத்த எபிசோட்ஸில் கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அனிமேஷன் சோர்ஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த கட்டப்பாவை ப்ரொஜெக்ட் பண்ணதாக இருக்கட்டும், கட்டப்பாவை வந்து அவங்க காட்டின விதமாக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து ரொம்ப தாழ்த்தி பண்ணுறாங்களோ. ஏன்னா மற்ற 2 வந்து படங்களில் பார்க்கும்போது நல்ல வெயிட்டாக கொடுத்துட்டு இதில் வந்து கொத்தடிமை அப்படின்னு சொல்லி ராஜமாதாவே சொல்கிறதா இருக்கட்டும், நிறைய போர்ஷன்ஸில் எனக்கு கொஞ்சம் வந்து அவுட்ரைட்டாக இதெல்லாம் பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. அதை தாண்டி வந்து அனிமேஷன்ஸ் ஒர்க்லேயும் பார்க்கும்போது பிரபாஸோட கேரக்டருக்கும் ராஜமாதாவோட கேரக்டருக்கும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் பேச காமிச்சிருக்கலாம். மித்த கேரக்டர்ஸுக்கெல்லாம் அவங்களோட முகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பதிகிற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட அனிமேஷன் ஒர்க் மட்டும் கொஞ்சம் வந்து காட்டல, அதே மாதிரியான ஒரு சிமிலராக வந்து வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோடு தான் முடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து மொத்தமாக 9 எபிசோட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 20 to 25 மினிட்ஸ் தான் ஓடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எல்லாருமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த 2 எபிசோட் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோவாக கொடுத்துருக்காங்க. ஒரு கதையின் தொடக்கமாக காமிச்சு இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் கொடுத்து எண்டிங் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற எல்லா எபிசோட்ஸும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 எபிசோட்ஸுக்கு நம்ம சேனல் வந்து ரேட்டிங்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் கண்டினியூவாக பாருங்கள். பார்த்து முடிச்சு உங்களால் நீங்களே வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து முடிச்சுட்டு ஒவ்வொரு எபிசோட்ஸுக்கு நீங்கள் ரேட்டிங் கொடுக்க போகிறீங்க. கமெண்டில் உங்களோட ரேட்டிங்கை பார்த்து நான் வந்து எது நல்லா ரேட்டிங் அப்படிங்கிறத நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன்.